ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ராஜ் ரம்யா ஜெகர்ஷ்னி. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கிறிஸ்மஸுக்கு ஊருக்கு போகிறோம். அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளது என்னமோ 4:30 மணிக்கு தான். ஆனால் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கார் நேராக வந்து காரை வந்து மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சைடு மிரர் கொஞ்சம் டவுனாக இருக்குது, அதை சரி பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போதே வீட்டில் ஃபோன் பண்ணிட்டாங்க. 9:30 மணிக்கு பூசை, கொஞ்சம் நேரமாக வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் போனது 10:30க்கு தான் போனோமே. போயிட்டு பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக சர்ச்சுக்கு போயிட்டோம். என்னுடைய நண்பர், எனக்கு உறவினர் தந்தை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த விடுமுறை காலங்களில் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது நம்முடைய பங்கில் பூசை வைக்க வேண்டும் என்று கேட்டேன். கிளை கிராமம் மற்றும் பங்கில் பூசை வைக்கும் என்று கேட்கின்ற பொழுது மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். எனவே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். நான் இன்னைக்கு இந்த கோயிலை காமிக்க போறாங்க எல்லாருக்கும். எங்க கோயிலை பாருங்க. இது எங்க கோயில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்தேன். இது எங்க வந்து சித்தி பொண்ணு. சித்தி பொண்ணா? சர்ச்சுக்கு கடைசியாக போனது நாங்கள் தான். சர்ச்சிலேருந்து கடைசியாக வீட்டுக்கு திரும்பினதும் நாங்கள் தான். போகிற வழியிலே எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த லைட் செட்டிங்ஸ்லாம் காட்டினோம் பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற குடிலில் வந்து பாப்பா, ஜிஸ்கா, ஜெஃப்ரின் இவங்க 3 பேருமே போய் கேக் வெட்டிட்டு செலப்ரேஷன் பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டுட்டு சரி நைட்டே கோலம் விட்டுட்டு படுத்தலாம். செம்ம பனி பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதனால் நைட்டே கோலம் விட்டுட்டு படுக்க மணி 3:30 ஆயிடுச்சு. காலையில் தான் எழுந்திருந்தோம். காலையில் எழுந்திருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டோம். அது தனியாக வீடியோ போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். டாடா.